அனைவருக்கும் வணக்கம். நான் பொள்ளாச்சியிலேருந்து சாந்தலட்சுமி பேசுகிறேன். எனக்கு பெரியாரின் கொள்கைகள் மீது ஆர்வம் அதிகம். இது எப்படி எனக்கு வந்ததுன்னா, சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா வந்து இதில் அதிக ஈடுபாடு. அ பெரியார் கொள்கை இல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தாங்க. அப்படியே எங்கள சில பொதுக்கூட்டங்கள் இதில் எல்லாமே கூட்டிகிட்டு போவார். அந்த சிந்தனைகளையும் கேட்டு கேட்டு எங்களுக்கும் பெரியார் கொள்கைகள் மீது அ ஒரு சில கொள்கைகள் மீது ஆர்வம் அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் மகரிஷி இதிலே இருக்கேன். வள்ளலார் இதையும் பார்த்துருக்கேன். பெரியாரின் தத்துவங்களையும் பார்த்துருக்கேன். 3மே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்படுத்தி தான் இருக்குமே தவிர, முரண்பாடு இருக்காது. 3 பேருமே ஒன்று தான் சொல்லியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா, வாழ்க வளமுடன் மகரிஷி சொன்னது பார்த்திங்கன்னா, கடவுளுக்கு உருவமில்லை, பிரபஞ்சமே கடவுள், இயற்கை தான் கடவுள்னு சொல்லியிருப்பார். வள்ளலாரும் தீப ஒளி தான் கடவுள்னு சொல்லுவார். யாருமே உருவம் பற்றி சொல்லலை. அதே மாதிரி தான் அவருமே அதுக்கு இயற்கை தான் நமக்கு கடவுள், அது நமக்கும் மீறின ஒரு சக்தி, அவ்வளோதானே தவிர அது உருவத்தை கொடுத்து அதில் சில மூட நம்பிக்கைகளை கொண்டு நம்மளை அதில் ஈடுபடுத்தி இருக்காங்கங்கிறது உண்மை. நான் பல கோயில்களில் போகும்பொழுது எனக்கு 2யுமே பகுத்து பார்க்கக்கூடிய அவரின் கொள்கைகளும் கோயிலுக்குள் நடக்கும் சில முரண்பாடுகளும் எனக்கு தெளிவாக தெரியறதுக்கு காரணம் பெரியார் தான். நீ நல்லதை செய், அவ்வளோதான். அதுக்காக அவர் ஒருபோதும் கடவுள் மறுப்பாளருங்கிறது இந்த மூட நம்பிக்கை தான் அவர் சொன்னாருங்கிறத அதை வரும் காலங்கள் அவருக்கு அப்புறம் வந்த காலங்களில் சொன்னவங்க எல்லாமே அந்த கருத்துக்களை வலியுறுத்தாமல் அவரை சொன்னதை மட்டுமே வச்சு பண்ணிட்டாங்களோன்னு என்னுடைய எண்ணம். அதனாலேயே அவருடைய கொள்கைகள் சில பேருக்கு பிடிக்காம இருக்குது. நான் பார்க்குறவங்கக்கிட்ட எல்லாமே அதை வேறுபடுத்தி சொல்லுவேன். அவர் நம்பிக்கை யாருடைய நம்பிக்கையுமே அவர் பழிப்பவர் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ அவர் என்ன சொன்னாரோ அதுதான் தற்காலத்தில் நடந்துகிட்ருக்கு. பெண்கள் ட்ரெஸ்ஸிங்கில் இதில் ஆர்வம் செலுத்தாதீங்கன்னு சொல்லுவார். ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு அதில் ஈடுபாடு உண்டு. நாங்கள் பெருசாக இந்த நெகை போட்டுக்கிறது, புடவை நீட்டாக கட்டிக்கணும்னு நினைப்போமே தவிர அதில் பெரிய ஈடுபாடு அதிலெல்லாம் காமிக்காமல் நாங்கள் எப்போவுமே அப்படி தான் இருப்போம். எங்கள் வீட்டில் அக்கா ஆகட்டும், நானாகட்டும். ஏன்னா அது நம்மளை அடிமைப்படுத்திய ஒரு விஷயங்கிறது பெரியாருடைய கருத்துக்களை சொல்லித்தான் எங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சது. நம்மளை புகழ்ந்து பேசி, நம்மளை மயக்கி, நம்மளை அதுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. வெளியில் கொண்டு வர்றதுக்கான வழிகள் யாருமே இல்லை. அந்த மாதிரி இவருடைய சிந்தனைகள் எங்களை ரொம்பவுமே மாற்றிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் சில விஷயங்களை நாங்களும் எதிர்கொள்கிறோம். வேறு வழி இல்லாமல் அது அந்த இடத்துல எல்லாம் நாங்கள் கொஞ்சம் அமைதியாக போக வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவர் பெரியார் பெண்கள் இப்படி இருக்கணும்னு சொன்னது. அதை தவறாக எடுத்துக்கிட்டு பண்ணுறவங்க அது வேற. அது அந்த கேட்டகரிக்கு நம்ம போக வேண்டாம். அவர் சொன்னது வேற. அதை நம்ம எப்படி பெண்கள் புரட்சி, பெண்கள் உரிமைங்கிறத சொத்துலையும் கருத்து சுதந்திரம் தான் வேணும்னு கேட்டதை பாதி பெண்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு வேறு வழியில் போகிறாங்க. அவங்கள பற்றி நம்ம விட்டுறலாம். அது அவன் தவறான புரிதலுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இவருடைய கொள்கைகள் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெரும் பங்கு இவருடையது இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கும் அதனால தான் அவரை ரொம்பவும் பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட அதுதான். அவருடைய சொற்கள் ஏன் எதற்கு என்று கேளுன்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி தான் மகரிஷியும் சொல்லியிருப்பார். நீ எதையுமே நம்பாத, நீ யோசி அப்படின்னு சொல்லுவார். இவர் என்ன பண்ணாருன்னா, சமுதாயத்துக்கு மக்களுடைய சேர்ந்து அவர் சொல்லிட்டார். அதனால அவருடைய கருத்துக்கள் கொஞ்சம் மேலே வந்துருச்சு. இவர் ரொம்ப முரண்பாடாக வித்தியாசமாக சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்க முடியல. ஆனால் எல்லாருடையதுமே அதுதான். வள்ளலார் சொன்னது அது ஜாதி சமயம் ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாருமே கோயிலுக்கு வரலாம், எல்லாருமே கும்பிடலாம். அவர் ராமானுஜர் இவங்களை எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும் பொழுது எல்லாருடைய கருத்துக்கள், அம்பேத்கர் இவங்களுடைய எல்லா கருத்துக்களுமே கீழ்மட்ட மக்கள் மேலே வரணுங்கிற ஒரே காரணம் தான். சொன்ன விதங்களும் அதுக்கு அடுத்தவங்க கொண்டு வந்த முறைகளுமே மாறி மாறி கொண்டு வந்ததுனால இவங்க முரண்பட்டு இருக்காங்களே தவிர எல்லாருடைய கொள்கைகளும் ஒன்றை நோக்கி தான் போகுது. சமுதாய முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், இதுதான் போகுது. இதுதான் எனக்கு இவ்வளோதான் சொல்ல தெரிஞ்சுது. இதுமே அவங்க லோகநாத்